வெல்கம் டு கைடிங் ஸ்டார் ஆன்லைன் டியூஷன் சென்டர். நம்ம இன்னைக்கு வந்து 10th சயின்ஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். 10th சயின்ஸில் வந்து சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன் அதை பற்றி பார்த்துடலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த சாப்டர் இல்லை, எந்த சாப்டர் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்து அதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நான் ஏன் இப்படி நோட்ஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்தா, ஏன்னா புக்கில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம தேடி ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஒவ்வொரு அதில் நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட் இம்பார்ட்டன்ஸ் எதுவோ, நமக்கு என்ன புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தாண்டி நான் இந்த நோட்ஸில் ஏதாவது விட்டுட்டேனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். மேம் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் ஆட் பண்ணிப்பேன். சரி, இப்போ வந்து நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க. நான் இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் நடத்துகிறேன். அதே மாதிரி ஏற்கனவே அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கான வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சு கிளியராக இருந்து நீங்களும் போட்டு பார்த்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பழைய நோட் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ரஃப் நோட் எடுத்து அதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மேக்ஸ்க்கு, ஒன்று சயின்ஸ்க்கு, ஒன்று சோஷியலுக்கும் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதை கேப் விட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு ஒரு சாப்டர்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரான்னு தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா, மேக்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரான்னு எழுதிருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸசைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் இந்த ரெண்டுமே வந்து ஒரு சம் விடாமல் உங்களுக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டார் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிக்கர் வாங்கியும் ஒட்டுங்க, ஆர் நீங்கள் ட்ரா பண்ணி அதுக்கு கலரும் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அல்ஜிப்ராவில் எத்தனை எக்ஸசைஸ் இருக்கோ அத்தனை எக்ஸசைஸும் புரிஞ்சிடுச்சு, கிளியராக இருக்குது. அந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் சம்ஸில் ஒரு சம் கூட எனக்கு டவுட் கிடையாது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டாரை ஒட்டுங்க. இது மேக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சயின்ஸ்க்கு, சோஷியலுக்கு எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி சாப்டர் வைஸ் நேம் எழுதி அந்த சாப்டரில் எனக்கு இந்த டாப்பிக்கில் எந்த டாபிக் கேட்டாலும், சயின்ஸில் இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன டாபிக் கேட்டாலும் ஐ வில் ஆன்சர் மேம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாரை எடுத்து அந்த சாப்டருக்கு நேராக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பரவாயில்லையே, நமக்கு ஒரு சாப்டர் கிளியராக இருக்கே, நமக்கு 3 சாப்டர் கிளியராக இருக்கே அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பூஸ்டிங் ஏற்படும். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் போட்டியும் வரும். போட்டி வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து நீ அதிகமாக ஸ்டார் எடுக்கிறியா, நான் அதிகமாக ஸ்டார் எடுக்கிறேன்னான்னு பார்க்கலான்ற போட்டி வந்து அதுவுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிற வைக்கிற ஆர்வத்தை கொடுக்கும். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சால் மட்டும் ஸ்டார் ஓட்டுங்க. ஓகேவா? பார்க்கலாம் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் மோஷன் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, மோஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேவா? நான் 9th போகலை, பட் ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம். இப்போது வந்து நம்ம 10th இருக்கிறதுனால சும்மா மேலோட்டமாக ஃபர்ஸ்ட் மோஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மூமெண்ட், ஒன்றுமே இல்லை. மோஷன்னா ஒரு அசைவு, ஒரு மூமெண்ட், அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டை வந்து எப்படிலாம் ஏற்படுது, என்னென்னலாம் அதுக்கு ஏற்பட வந்து காரணமாக இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இப்போது
The change in an object's position over time moves from one place to another. மோஷன்னா ஸ்மால் டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மோஷன். இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பால் நம்ம தூக்கி போடும்போது இந்த பொசிஷன்ல இருந்து இப்படி போய் இங்க வந்து விழுது. ஸோ இதுக்கு பேர் தான் மோஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், எ பால் பீயிங் த்ரோன், அ பைக் ரைட் ஆன் அ ரோடு. பைக் வந்து நம்ம ரைட் பண்றோம், கார் ரைட் பண்றோம், ஏதோ ஒன்று நம்ம ஒரு மோஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கிருந்து இன்னொரு பிளேஸ்ல இருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு போகும்போது அதுக்கு பேர் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, அந்த காலத்துல இருக்கிறவங்கலாம் ஒரு லாஸ் ஆஃப் மோஷன்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. மோஷனை வச்சு நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, எப்படிலாம் மோஷன் வந்து கிரியேட் ஆகுது. அந்த மோஷனை வச்சு லாஸ்னா வந்து சட்டம் கிடையாது. இந்த இடத்துல லாஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட கான்செப்ட், அவங்களோட தியரி, அதாவது மோஷன் எப்படிலாம் உருவாகுது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றத லாஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லாஸ் ஆஃப் மோஷன், இதனால தான் வந்து மோஷன் வந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கலாம். மோஷன் அப்படின்றது லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து இருக்கும். லீனியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா போறது, சர்க்குலர்னா ரவுண்டா வந்து அதோட பாத் இருக்கிறது, ஆசிலேட்டரினா போயிட்டு போயிட்டு வர்றது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க வந்து நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா, மோஷன் எதனால உருவாகுது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். வாட் காசஸ் பாடி டு மூவ் ஆர் ரெஸ்ட்? நம்ம ஒரு பாடியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதும் சரி, இல்லை மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பாடியை நம்ம ரெஸ்ட்னா நிறுத்தி வைக்கிறதும் சரி, அது எதனால நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு பாடி இன்னொரு இடத்துல இருந்து, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகிறது தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க சொன்னேன் இல்லையா, பால் இங்க இருந்து இப்படி த்ரோ பண்ணி இங்கே மூவ் ஆயிருக்கு, இதுக்கு பேர் மோஷன். ஆனா நம்ம இங்க த்ரோ பண்ணதுனால தானே இந்த பால் இங்க இருந்து இங்க வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா த்ரோ பண்ற அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கு. நம்ம த்ரோ பண்ணாம அப்படியே இருந்தோம் அப்படின்னா இங்கே தான் இருந்திருக்கும், அந்த பால் எங்கேயும் போயிருக்காது. நம்ம எக்ஸ்டர்னலா அந்த பாலை எடுத்து நம்ம தூக்கி வீசினதுனால தான் இங்கிருந்து இங்க வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். மோஷன்னா என்ன, ஃபோர்ஸ்னா என்னன்ட்டு நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டாவது, இப்போ ஃபோர்ஸ்க்கு நார்மலாக வந்து ஒரு ஷார்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா புஷ் ஆர் புல் அப்படின்னா வந்து ஒன்று ஃபோர்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒன்று புஷ் பண்ணுவோம் இல்லைன்னா புல் பண்ணுவோம். புஷ்னா வந்து தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. இது ரெண்டுத்தையும் பண்றதுனால தான் ஃபோர்ஸ்ன்றது ஒன்று ஏற்படுது அப்படின்றத டெஃபினேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோர்ஸை வச்சு ஐசக் நியூட்டன் நமக்கு 3 laws வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 laws தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த 3 lawsக்கு முன்னாடி சில சயின்டிஸ்ட்லாம் நமக்கு ஒரு 2-3 டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். மெக்கானிக்ஸ் அப்படின்றது பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது மெக்கானிக்ஸ் அப்படின்றது ஒரு பிசிக்ஸோட ஒரு பிரான்ச், பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் வந்து மெக்கானிக்ஸ். அது என்ன அப்படின்னா, ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பாடி ஏதோ ஒன்று, அதில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸோட எஃபெக்டை கால்குலேஷன் பண்ணுறது, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது, அந்த எஃபெக்ட் எப்படிலாம் இருக்குன்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே தான் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மெக்கானிக்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ்.
ரெண்டு வகையா வந்து நம்ம மெக்கானிக்ஸை பிரிக்கலாம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது பாடிஸ் அட் ரெஸ்ட் அண்டர் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டைனமிக்ஸ் அப்படின்னா பாடிஸ் அட் மூவ் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது பாடி மூவ்ல இருக்கும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது டைனமிக்ஸ். அதாவது இப்போ ஒரு பால் இங்க ரெஸ்ட்ல இருக்கு, அதை நம்ம ஆக்ஷன், அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இங்கிருந்து இங்க தள்ளுறோம். ரெஸ்ட்ல இருக்கும்போது இங்கிருந்து இங்க ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம் இல்லையா, ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக்ஸ். இதே ஆல்ரெடி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, இப்போ ஒரு வண்டி வந்துட்டு ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்கு, நம்ம சடனா ஒரு பிரேக் போட்டதுனால அது ஸ்டாப் ஆயிடுது, ஸோ அதுக்கு பேர் வந்து டைனமிக்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் டைனமிக்ஸை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று கைனெட்டிக்ஸ். ரெண்டா பிரிக்கிறாங்க. கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் காஸ் ஆஃப் மோஷன். கைனெட்டிக்ஸ் அப்படின்னா மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அதாவது கைனமெட்டிக்ஸ் கைனெட்டிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ பாடி மோஷன்ல இருக்கு, அதை நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரோம் இல்லையா, அந்த ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரும்போது நம்ம காஸ் ஆஃப் மோஷன் அது எதனால காஸ் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணாம, ஆனா அதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ ஒரு வண்டி வருது, அதை நம்ம சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்றோம், இது டைனமிக்ஸ். இதுதான் வந்து ஸ்டாப் பண்றோம் இல்லையா, இந்த ஸ்டாப் பண்ணோடனே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது, இதுக்கு பேர் வந்து கைனமெட்டிக்ஸ். இதுல வந்து ஏன் நம்ம ஸ்டாப் பண்றோம் போறோம், அதாவது எதனால வந்து வண்டி ஸ்டாப் ஆகுது அப்படின்ற ஒரு கன்சிடர் பண்ணாம நம்ம வந்து ஸ்டாப் பண்றதுனால அது கைனமெட்டிக்ஸ். இதுவே வந்து வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு, நம்ம சடனா ஒரு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்றோம், ரெஸ்ட்ல வந்துடுறோம், பட் எதனால நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஸ்பீட் பிரேக்கர், இல்லை நாய் குறுக்க வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ரீசனுக்காக ஸ்டாப் பண்றோம், காஸ் ஆஃப் மோஷனை கன்சிடர் பண்றோம், அதுக்காக நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா அது வந்து கைனெட்டிக்ஸ். நான் சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், இதுவே வந்து ரியலா இருக்கும்ட்டு நீங்க இது பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம ரீசனை கன்சிடர் பண்ணாம சடனா ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது கைனமெட்டிக்ஸ். ரீசனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது கைனெட்டிக்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இது ரெண்டுத்தையும் வச்சு அரிஸ்டாட்டில் இந்த சயின்டிஸ்ட் வந்து என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எர்த்லி பாடிஸ் வந்து எப்பயுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எர்த்லி பாடிஸ்னா இப்போ இந்த பூமியில இருக்கிற நேச்சுரல் பாடிஸ் எல்லாமே ரெஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட். எல்லா மூவ் பண்ற பாடிஸும் நேச்சுரலாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும், நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை. மேக்சிமம் எர்த்லி பாடிஸ் எல்லாமே ரெஸ்ட்ல தான் இருக்கும், அதாவது பூமியில இருக்கிற இயற்கையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ல தான் இருக்கும். எர்த்லி பாடிஸ் எல்லாமே, அதாவது நேச்சுரலா வந்து இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும். சப்போஸ் மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நாட் கம்ஸ் டு ரெஸ்ட், நேச்சுரலாகவே அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் தானா சூரியனை விட நம்ம பிளானட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பிளானட்ஸ் வந்து சூரியனை சுற்றி இருக்கு அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். என்ன மேம் நீங்க எர்த்லி பாடிஸ் பூமியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் பிளானட்ஸ்க்கு போறீங்கன்னு கேட்காதீங்க, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னா அது சுத்தி வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நேச்சுரல். சன்னு ரெஸ்ட்ல தான் இருக்கும், இதுதான் சுத்தி. நம்ம வந்து ஏன் பூமியே எடுத்துக்கலாம், இது சன், ஓகேவா. இந்த சன்னை சுத்தி எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது, ஸோ இது ரெஸ்ட் பாடி. இது என்னது, ரெஸ்ட்ல இருக்கு, இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி எர்த் வந்து ரொட்டேட்டிங்ல இருக்கும்,
ரெவல்யூஷனும் ஆகும், ரொட்டேட்டும் ஆயிட்டு இருக்கும். ஸோ ரொட்டேட் ஆகும்போதும் சரி, ரெவல்யூஷன் ஆகும்போதும் சரி, அது தானா ரொட்டேட் ஆகி தானா ரெவல்யூஷன் ஆகி தான் வருது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் நம்ம அப்ளை பண்ணல. அதே மாதிரி ஃபோர்ஸ் நீடட் டு பாடி டு கம் ரெஸ்ட், அது வயலண்ட் மோஷன். இப்போ இது தானா வந்து சுத்தி வருது, வந்து ஒரு இடத்துல ஸ்டே ஆகுது, மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் சுத்துது, மறுபடியும் இதாகுது அப்படின்றது அதோட வேலையை அது கரெக்டா பார்த்துக்குது இல்லையா. இது நேச்சுரல் மோஷன். இதுவே வந்து இந்த பூமியை சுத்த வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அரிஸ்டாட்டில் அப்படின்றவங்க சொல்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலீலியோ அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியா இது மூணுத்தையும் வச்சு அவரோட கான்செப்ட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் எய்தர் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரியே நேச்சுரலா வந்து எர்த்லி பாடிஸ் ஒன்று ரெஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும். அதாவது ஒன்று ரெஸ்ட்ல இருக்கும், இல்லை அப்படின்னா அதுக்கான வேலை யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனா கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து அதோட மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூ இன் இட் ஸ்டேட் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைடு. அது தன்னோட மோஷனை வந்து எப்பயுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, சன் அதை சுற்றி எர்த் அப்படின்னா எர்த்து கண்டினியூஸாக வந்து சுற்றிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணோம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை ஸ்டாப் பண்ண வைக்கிறோம், சுத்தாமல் ஸ்டாப் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா தான் மட்டும்தான் அது ஸ்டாப் ஆகும். மற்றபடி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அதோட வேலையை அது பார்த்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதோட ஸ்டேட்லேருந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலீலியோ என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், பண்ணவுடனே அதோட ஸ்டேட்ல ரெஸ்ட்ல இருக்கோ இல்லை மோஷன்ல இருக்கோ அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இனர்ஷியா அப்படின்னு கலீலியோ சொல்லியிருக்காங்க. when dropped an object different size, shape and mass in vacuum fall at same rate reach the ground at same time. இப்போ சப்போஸ் வந்து இவர் கலீலியோ கான்செப்ட் படி ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட், அதாவது டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், அப்புறம் டிஃப்ரெண்ட் மாஸ். ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, மாஸ் அதோட வெயிட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதை வேக்யூம்னு ஒன்று இருக்கு. வேக்யூம்னா காற்றே இல்லாத இடம் தான் வேக்யூம். வேக்யூம்குள்ள நம்ம அது சேம் டைம்ல ஒரேடியா, இப்போ இங்க 3 பேர் நிக்கிறாங்க, இந்த 3 பேர்த்துல இவரு டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்காரு, ஓகேவா? இவரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்காரு, இவரு டிஃப்ரெண்ட் வெயிட்ல இருக்காரு. இவர் 3 பேருமே வந்து வேக்யூம்ல குதிக்கும் போது ஒரே டைம்ல குதிக்கிறாங்க, அதே டைம்ல தான் கீழேயும் வந்து என்ன ஆகுறாங்க? ரீச்சும் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கலீலியோ அவர் கான்செப்டை எடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இனர்ஷியா பத்தி நம்ம பார்க்க போறோம். பாடி டு ரெஸ்ட், எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர் அப்ளைடு. அதாவது இனர்ஷியா அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, நேச்சுரலாகவே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லேயோ இருக்கு, நம்ம அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை சேஞ்ச் பண்ண வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனர்ஷியால நிறைய டைப்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்த்தோம்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இந்த மாதிரி 3 இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன மேம் அப்படின்னா, இப்போ அதோட ரெஸ்ட்ல இருக்கிறப்போ, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, அதை எடுத்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மோஷனுக்கு கொண்டு போகும்போது அதுக்கு பேர் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுவே மோஷன்னா ஒரு
ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு, அது சடனா ஸ்டாப் பண்ணி நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அர்த்தம். இப்போ இதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு ஒரு ரெஸ்ட்ல இருக்கு, அதை நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் போகுது, அந்த டைரக்ஷனை நம்ம லெஃப்ட்டுக்கு திரும்பி வேறு டைரக்ஷன் கொடுக்கும்போது அது சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு புரியும் நம்புறேன். இனர்ஷியா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் மோஷன்ல இருக்கும், அதை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலயமா அதை ஸ்டாப் பண்ண வைக்கிறோம், இல்லைன்னா மோஷன் வேற, அதாவது ஸ்டாப்ல இருந்து நம்ம மோஷனுக்கு கொண்டு போறதும் சரி, மோஷன்ல இருந்து நம்ம ஸ்டாப்க்கு கொண்டு வரதும் சரி, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அதை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நமக்கு இனர்ஷியா அப்படின்றத சொல்றாங்க. இனர்ஷியா கிளியரா இருக்கும் நம்புறேன். இப்போ இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க கொடுத்துட்றேன் பாருங்க. an athlete runs some distance before jumping. இப்போ வந்து ஒரு அத்லெட் வந்து ஹை ஜம்ப் போறாங்க அப்படின்னா, ஹை ஜம்ப் போறதுக்கு முன்னாடி இப்போ இங்க ஹையா ஜம்ப் பண்ணி குதிக்கணும் அப்படின்னா இங்கிருந்தே வந்து அந்த அத்லெட் ஓடி வந்து இங்கிருந்து இப்படி குதிப்பாங்க இல்லையா. அது ஏன் இங்கிருந்து இப்படி ஓடி வராங்க அப்படின்னா, இந்த ஓடி வர்றது மூலியமா நமக்கு ஹைட்டா போறதுக்கான ஒரு ஒரு இது கிடைக்கும், ஒரு சக்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு அதனாலதான் நம்ம இங்க முன்னாடியே இங்க அத்லெட் ஓடி வந்து அதை ஹைட்டா வந்து குதிச்சு அதை தாண்டுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இங்கிருந்து ஓடி வந்து சடனா சேஞ்ச் ஆகி குதிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து மோஷன். when you make a sharp turn while driving a car. இப்போ கார்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சைட்ல டேர்ன் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும் போது இப்படி டேர்ன் ஆகும்போது நம்ம உள்ள உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே இந்த டைரக்ஷன்ல சாஞ்சி அப்புறம் போவோம் இல்லையா, அது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாஞ்சி போறோம் இல்லையா, அதுதான் வந்து டைரக்ஷன். சடனா ரைட்ல திரும்பும் போது நமக்கு இந்த சைடு நம்ம உள்ள இருக்கிறோம் இல்லையா, நம்ம சாஞ்சி போறோம், அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஷேக் த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ, சம் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபால் டவுன். அது வந்து ரெஸ்ட். இப்போ என்னன்னா ஒரு ட்ரீ இருக்கு, அதுல இலையும் காய் கனி எல்லாமே இருக்கு, அது ரெஸ்ட்ல தான் இருக்கு, அது மாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா இல்லாம போய் அந்த கிளைய போய் நல்லா ஆட்டினோம் அப்படின்னா அது என்னவாகும், அதுல இருக்கிற காஞ்ச இலை கீழே விழுற மாதிரி இருக்கிற காய்கனிலாம் என்ன ஆகும், கீழே விழுந்துரும். ஸோ அது ரெஸ்ட்ல இருந்தது, நம்ம ஆட்டி அதை கீழே விழ வச்சுட்டோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலியமா வந்து நமக்கு ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. இனர்ஷியா கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இப்போ லீனியர் மொமெண்டம் பார்க்கலாம். இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர் if velocity and mass of body is more. To quantify exactly a new physical quantity, லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா, இனர்ஷியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுது, ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை பொறுத்தும் மாஸ் பொறுத்தும் இருக்கு. வெலாசிட்டினா அதோட ஸ்பீடு, அதோட ஸ்பீடை பொறுத்தும் சரி, அதோட வெயிட்டை பொறுத்தும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் வந்து நம்ம த்ரோ பண்றோம் அப்படின்னா அது சின்னதா இருக்கும், நம்ம அந்த சின்ன பாலுக்கு ஏத்த மாதிரி நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அங்க போய் விழும். ஸோ இது வந்து ஒரு இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது போய் விழுது. இதே பெரிய பாலா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நம்ம போயிட்டு அந்த இடத்துல போய் ரீச் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்காம சும்மா லைட்டா ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டக்கே போய் விழுந்துரும் இல்லையா. ஸோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும்.
இப்போ ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ நிறைய கொடுக்குறோமோ அவ்வளோ, அதாவது அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டியும் மாஸை பொறுத்தும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம நம்பரா வேல்யூவா வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்காக தான் லீனியர் மொமெண்டம் அப்படின்ட்டு வந்து பிசிக்கல் குவான்டிட்டியில சொல்றாங்க. இப்போ பாருங்க, லீனியர் மொமெண்டம் எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, மாஸையும் வெலாசிட்டியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீனியர் மொமெண்டம் கிடைச்சிடும். லீனியர் மொமெண்டம் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெக்டார் குவான்டிட்டினா என்ன, நம்ம ஆல்ரெடி தெரியும் ஸ்கேலார் வெக்டார். ஸ்கேலார்னா வெறும் யூனிட் மட்டும் நம்ம வெறும் வேல்யூ மட்டும் நமக்கு கால்குலேட் ஆகும். இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெயிட் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சால் நம்ம 22 kg 23 kg அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். வெயிட்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுவே நம்ம வந்து டைரக்ஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து நம்ம ஒரு வேல்யூ சொல்கிறோம் அப்படின்னா அது வெக்டார் குவான்டிட்டி. எக்ஸாம்பிளுக்கு மைனஸில் வரும் வேல்யூ, இப்போ மைனஸில் வேல்யூ வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து -21 மீட்டர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மைனஸ்னால் நமக்கு வந்து இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி அர்த்தம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றத மேக்னிடியூடை மட்டும் சொல்லும். வெக்டார் குவான்டிட்டின்றத டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுத்தையும் சொல்லும். ஸோ இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்றது டைரக்ஷனையும் சொல்லும் மேக்னிடியூடையும் சொல்லும். அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. அதோட எஸ்ஐ சிஸ்டம் பார்த்தோம்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா. சிஜிஎஸ் சிஸ்டம் பார்த்தோம்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது மாஸ் வெலாசிட்டியோட ப்ராடக்ட்னு நம்ம படித்தோம் இல்லையா. மாஸ் இன்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் பி அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஈக்குவல் டு எம்வி, மாஸ் இன்டு வெலாசிட்டி. பி ஈக்குவல் டு எம்வி, இதை எப்பயுமே மறக்கக்கூடாது. லீனியர் மொமெண்டம் அப்படின்னா பி ஈக்குவல் டு எம்வி. அது இல்லாமல் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சாப்டரில் நம்ம ஈக்குவேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் என்னன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம்னா every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. கிட்டத்தட்ட இனர்ஷியா மாதிரி தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். சர் ஐசக் நியூட்டன் மோஷனை பற்றி அவரோட கான்செப்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடி இருந்தாலுமே சரி அதோட ஸ்டேட்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒன்று ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி இல்லை யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தாலும் சரி அது ஸ்ட்ரெயிட் லைன்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அன்லெஸ் எப்போ அது டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம்னா அதோட பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு பேர் தான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி நியூட்டன் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இனர்ஷியாவோட டிஃபனேஷன் தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனும். ஓகேவா. இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் வந்து ரெஸ்ட் டு மூவ் ஆர் மூவ் டு ரெஸ்ட் சேஞ்ச் டைரக்ஷன். அதாவது இந்த லாவை பொறுத்த அளவுக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகும், ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகலாம், இல்லை மூவ்ல இருக்கிறது ரெஸ்ட்டுக்கு வரலாம். இப்போ ஒரு ஃபோர்ஸ் ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகலாம், மூவ்ல இருந்து ரெஸ்ட் ஆகலாம், டைரக்ஷன்லேயும் சேஞ்ச் ஆகலாம். அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோர்ஸை பொறுத்த அளவுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இது கொடுப்போம். அது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபோர்ஸ்லேயே டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்னு பார்த்தோம்னா, ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கும், சேம் டைரக்ஷன்ல போகும், பேரலல் டு ஈச் அதர். அதாவது ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும்.
சேம் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு தண்டவாளம் கூட சொல்லலாம். இப்போ தண்டவாளம் ரெண்டு சைடுமே பேரலா இருக்கும், அதே மாதிரி சேம் டைரக்ஷன்லேயே வந்து போயிட்டு இருக்கும். அதான் பேரலல் டு ஈச் அதர். ஓகேவா? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேரலல் டு ஈச் அதர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். இப்படி ஒன்று போகுதுன்னா இப்படி ஒன்று போகிற மாதிரி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பேரலல் ஃபோர்ஸ் சேம் டைரக்ஷன் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா செவரல் ஃபோர்ஸ், நிறைய ஃபோர்ஸ் சேர்ந்து ஒரே பாடியில கொடுக்குறாங்க. அந்த பாடியோட ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை ஸ்பீடாக தூக்கி போடுறாங்க, அப்புறம் ஸ்லோவாக தூக்கி போடுறாங்க, அப்புறம் வந்து அப்படியே ரெஸ்ட்லேயே வச்சிருக்காங்க. அந்த மாதிரின்ட்டு ஒரு மூணா இது பண்றோம். ஆனால் சேம் ஆப்ஜெக்ட் இல்லையா, ஒரே ஆப்ஜெக்ட், சேம் ஆப்ஜெக்ட் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அந்த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையுமே மொத்தமாக கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. கிளியரா இருக்கும் நம்புறேன். இப்போ இந்த பேரலல் ஃபோர்ஸ் பாருங்களேன், சேம் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா F1 + F2 அப்படின்ட்டு நமக்கு இருக்கும். ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2. அதாவது சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபோர்ஸ் 1னா ஸ்பீடாக தூக்கி வீசும்போது ஃபோர்ஸ் 1, கொஞ்சம் ஸ்லோவாக வீசுறப்போ ஃபோர்ஸ் 2. பட் சேம் ஆப்ஜெக்ட் சேம் டைரக்ஷன்ல வீசுறோம். அப்போ F1 + F2 சேர்ந்தது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுல? பேரலல் ஃபோர்ஸ்ல. அதே பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ், அன்ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா F net = F1 - F2 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா F1 வந்து F2வை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா F1 - F2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் F2 வந்து F1வை விட F2 அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம F2 - F1ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். எப்போ? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதே பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸா இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது F1 - F2. இது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதுனால கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஏன்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் F1 = F2 ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா 0. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸ் வந்து இதுக்கு 6 கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்குமே வந்து 6, பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இது +6 இது -6னா கண்டிப்பா என்னவாகும்? ஜீரோவா ஆயிடும். இதுதான் வந்து இதுக்கான டெஃபினேஷன்ஸ். புரிந்து நம்புறேன். இப்போ சும்மா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு வந்து உங்க புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா F1 F2 சேம் டைரக்ஷன்ல வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறது. பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்கறது. இப்போ ஒரு பெட்டியை இந்த ஒரு சைட்ல ஒருத்தவங்க நகர்த்துறாங்க, இந்த ஒரு சைட்ல இப்படி ஆப்போசிட்டா நகர்த்துறாங்க. ரெண்டு பேருமே அன்ஈக்குவல் ஃபோர்ஸ்ல, இவர் ஸ்பீடா நகர்த்தினா இவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் நகர்த்துறாரு. ஸோ அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இதே வந்து பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னா இந்த சைடுமே சேம் ஃபோர்ஸ்ல வந்து நகர்த்துறாங்க, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நகர்த்துறாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து உங்க புக்ல நிறைய வந்து டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களுக்கு உங்க புக்ல நிறைய டெஃபினேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நான் நோட்ஸா வந்து தனியா எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்.
இதே வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அது ஈக்விலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொசிஷன் ஆஃப் ஹேண்டில் இன் டோர். இப்போ நம்ம வீட்டு கதவு இருக்குது, கதவுல எப்பயுமே கதவோட எட்ஜில் தான் வந்து அந்த டோரோட ஹேண்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? எப்பயுமே கதவோட எட்ஜில் தான் இருக்கும். ஏன் அப்படி எட்ஜில் இருக்கு அப்படின்னா அப்போதான் நம்மளால ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அது போயிட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு, இதுதான் கதவு, இது செவுரை ஒட்டின கதவு, இங்கே தான் வந்து ஹேண்டில் இருக்கும். ஸோ இந்த ஹேண்டிலை தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும், இது திறக்க முடியும், மூட முடியும். அதை போயிட்டு இங்கே வச்சா, செவுத்தோடு ஒட்டி வச்சா நம்மளால எப்படி ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும்? ஸோ அதுதான் வந்து அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஃபேர் அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு ஏஜ். இந்த ஃபிக்ஸ்டு ஏஜ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து அந்த ஹேண்டில் வைக்கிறாங்க. ஏன்னா அப்போதான் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் முடியும். அந்த இதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் உருவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் மோர் when distance between the fixed edge and point of application is more. இப்போ இந்த டிஸ்டன்ஸு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபோர்ஸ் நிறைய கொடுத்து ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது சின்ன டோராக இருந்தால் ஓகே, பெரிய டோராக இருக்குது அப்படின்னா பெருசாக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுற மாதிரி இருக்கும், மூடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃபெக்ட்க்கு பேர் பின்னாடி இப்போது நெக்ஸ்ட்டு படிக்கும் டார்க் அது மாதிரிலாம் படிப்போம், அதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரிக்கும். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு எட்ஜ் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, அதோட ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு பேர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோருக்கு ஒட்டின பாயிண்ட்டை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கிற டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரே பார்ட்டில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும். ரெண்டாவது வந்து நம்ம படித்தது ஒரு 3 பேஜாக இருந்தாலும் சரி, அந்த 3 பேஜ் புரிஞ்சு தெரிஞ்சு நமக்கு கிளியராக இருக்குன்ற அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகணும். அதுக்கு முன்னாடியே ஐயோ டாபிக்ஸ்லாம் நிறையா இருக்கேன்னு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிற டாபிக்ஸ் உங்களுக்கு புரியுதா, அது கிளியராக இருக்கா, இந்த டாபிக் கிளியராக இருந்தா அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரே டைமில் நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதனால மெதுவாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்தாலும், இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். எப்போ கேட்டாலுமே நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாட் ஒன்லி பை வேர்ட்ஸால் மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து எப்படின்னா நீங்கள் அது செயல்லையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக அந்த டாபிக் புரியுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நியூட்டன் செகண்ட் லாக்கு போகணும். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதனாவது நடத்துறதுல உங்களுக்கு புரியல, இல்லை நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியல மேம், கேட்கல மேம், தெளிவாக இல்லை மேம், நீங்கள் நடத்துறது எனக்கு புரியல மேம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் உங்களுக்கு நடத்தணும்னு இது பண்ணுறனோ அது மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி நடத்த பார்க்குறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து எனக்கு கமெண்ட்லேயும் ஃபோன் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நிச்சயமாக இது நீங்கள் மட்டும் யூஸ்ஃபுல் ஆகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக வைங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.